Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதம் இயேசுவை குறித்தும் அவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளை குறித்ததுமாய் இருக்கிறது. புல்வெளியிலே போய் ஆடுகள் படுப்பதற்கு 4 காரியங்கள் முதல்ல நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் புல்வெளியிலே படுக்குமாம் ஆடுகள். முதலாவது, அவைகளுக்கு எல்லா பயமும் நீங்க வேண்டும். எதை குறித்த பயம்? மற்ற மிருகங்கள் வந்து தங்களை தாக்கி விடுமோ என்கிற பயம், மற்ற மிருகங்களுடைய தாக்குதல், சூறையாடலில் இருந்து நாங்கள் காக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு அந்த ஆடுகளுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, தங்களுக்குள்ளாக ஆடுகளுக்கும் ஒரு சமுதாயம் இருக்கிறது. நமக்கு மனித சமுதாயத்தில் நாம் வாழுகிறது போல ஆடுகளும் அவர்களுடைய சொசைட்டியில வாழுகிறது. அந்த ஆடுகள் மத்தியிலே அவர்களுக்குள்ளாக சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் ஒன்று முட்டி மோதிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு அதுகளுக்குள்ள ஒரு பெரிய போட்டி இருக்குது. இப்படி தங்களுக்குள்ள போட்டியும் பொறாமையும் சண்டையும் சச்சரவுகளும் வைத்து கொண்டிருக்கிற ஆடுகள் அந்த சண்டை சச்சரவு இருக்கிற வரைக்கும் படுத்து தூங்காதான். ஒன்று மூட்டிக்கிட்டு எந்திரிச்சு சும்மா இருக்கிறது கூட நின்றுக்கிட்டு யார் வந்து நம்மளை இடிச்சு தள்ள போறாங்களோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அப்படி எந்திரிச்சு நின்று உதறிக்கிட்டு தெரியிட்டு இருக்குமா, தூங்காதான் படுத்து நிம்மதியா. ஆனால் மெய்ப்பன் அந்த இடத்துல வரும்போது அந்த மெய்ப்பனை பார்த்தவுடன் இவர்களுக்குள்ளே உள்ள சில்லறை சண்டைகளும் பிரச்சனைகளும் போட்டிகளும் அகன்று போகிறதாம். மெய்ப்பன் வந்த உடனே போட்டியெல்லாம் மறந்துடுமா, பேசாம படுத்துருமா. மெய்ப்பன் இல்லாத வரைக்கும் தான் நீயா நான் பார்த்துடுற நிற்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு. மெய்ப்பன் வர்ற வரைக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெரிய போட்டி சண்டை சச்சரவு இருக்குமா. மெய்ப்பன் எங்கே அங்க உலாவுறாரோ அந்த நேரத்தில் மரியாதையை எல்லாம் படுத்து தூங்கும். ஏன்னா மெய்ப்பனை பார்க்கும்போது தன்னுடைய போட்டிகள் எல்லாவற்றையும் மறந்துவிடுமா. இப்பொழுது 3வது காரியத்தை பார்ப்போம். இந்த ஆடுகளுக்கு அவளுடைய தோல்லே பலவிதமான பூச்சிகள் போன்றவைகள் புகுந்து கொண்டு அவைகளை ராம் முழுவதும் தொந்தரவு செய்து கொண்டிருக்குமாம். இந்த பூச்சிகளும் இந்த தொல்லைகளும் நீங்கும் வரை அந்த ஆடுகள் தூங்காது என்று சொல்லுகிறார்கள். அவைகள் தூங்க வேண்டும் என்றால் அந்த பூச்சிகளுடைய தொல்லைகள் நீங்க வேண்டும், அவைகள் நிம்மதியாக இருக்க வேண்டும். அதற்காக மெய்ப்பன் பலவிதமான காரியங்களை செய்கிறார். ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அந்த பூச்சிகள் தொல்லைகளிலிருந்து இந்த ஆடுகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக பலவிதமான மருந்துகளையும் காரியங்களையும் உபயோகப்படுத்துவார்களாம். அதுவும் அல்லாமல் எந்த இடத்திற்கு கொண்டு போனால், எந்த ஒரு மறைவிடத்தில் கொண்டு போனால், செடிகளுக்கு மத்தியில் கொண்டு போனால் அவைகளுக்கு பூச்சி தொல்லை இருக்காது என்று நன்கு தெரிந்து வைத்திருப்பார்களாம். அதை தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு செல்வார்களாம். படுக்க வேண்டும் என்றால் நன்றாக படுத்து இந்த ஆடுகள் இளைப்பாற வேண்டும் என்றால் இந்த ஆடுகளை அந்த இடத்திற்கு ஓட்டி கொண்டு செல்வார்களாம். ஏனென்றால் அந்த பூச்சி தொல்லை இருக்காது அங்கே. இந்த பூச்சி தொல்லை இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்டுக்கு தூக்கமே வராது. அது எழுந்து நின்று உதறிக்கொண்டு உரசிக்கொண்டு இருக்குமாம். அந்த பூச்சி தொல்லை போனால்தான் நிம்மதியாக தூங்குமாம். கிறிஸ்தவ விசுவாசிகளும் இப்படிதான். ஆடுகளுக்கு பூச்சி தொல்லை என்றால் நமக்கு பலவிதமான தொல்லை. நமக்கும் பூச்சி தொல்லை இருக்குது, நம்ம ஊர்லயும் நமக்கு பலவிதமான தொல்லை, all kinds of irritations, பலவிதமான தொல்லைகள் நம்முடைய மனதை வாட்டி கொண்டிருக்கிறது. இந்த தொல்லைகள் நீங்குகிற வரைக்கும் நமக்குள்ளாக இருக்கிற போராட்டங்கள், இந்த தொல்லைகள் நீங்குகிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது, நமக்கு நிம்மதி கிடையாது. இதற்காகவும் மெய்ப்பன் பாடுபடுகிறார். எல்லாம் மெய்ப்பனுடைய கையில தான் இருக்கிறது. ஒரு ஆட்டு மந்தையை பார்த்தால் அது இழைச்சு போய் களைச்சு போய் நொந்து போய் சாகிற நிலையில இருக்குமா, ஆடை பார்த்தாலே ரொம்ப மோசமா இருக்குமா. இன்னொரு ஆட்டு மந்தையை பார்த்தா அது செழிப்பா நல்ல புஷ்டியாக நன்றாக இருக்குமாம். இது யார் கையில் இருக்குது? இது நோய்வாய்ப்பட்ட ஆடுகள், இவைகள் நல்ல ஆடுகள்னு சொல்ல முடியாது, அப்படி இல்லையாம்.
இது ஏன் நோய்வாய்ப்பட்டிருக்குதுன்னா இதனுடைய மெய்ப்பன் அந்த மாதிரி மெய்ப்பன். ஏதோ கூலிக்கு வேலை செய்யற ஆள், ஏதோ கிடைச்சதை கொடுத்துட்டு ஏதோ கிடக்குது அப்படின்னு கிடக்கிற ஆள். இந்த நல்லா இருக்கிற ஆடுகளுடைய மெய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த ஆட்டுக்காக மிகுந்த பிரயாசம் எடுக்கிறவர், இந்த ஆடுகளின் தேவைகளை எண்ணி பார்க்கிறவர், இந்த ஆடுகளை எங்க மேய்க்க வேண்டும், எப்படி மேய்க்க வேண்டும், இவைகளுக்கு என்ன தொந்தரவு இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நன்றாக அறிந்து அதை குறித்த அறிவை அதிகமாக உடையவராய் இருக்கிறார். ஆகையால் அவைகளை பராமரிக்கிறதிலே அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆடுகளை குறித்த அறிவு அவருக்கு அதிகமாக இருக்கிறது. அவைகளை பராமரிப்பதிலே அவர் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார். இதுதான் அவர் தொழில், இதுதான் அவருடைய வேலை. அவருடைய ஆடுகள் செழித்து புஷ்டியாகி நன்றாக படுத்து உறங்கும் போதுதான் அந்த மெய்ப்பனுக்கு திருப்தி ஏற்படுமாம். மெய்ப்பனுடைய கையிலே தான் இருக்கிறது எல்லாமே. நம்முடைய நல்வாழ்வும் நம்முடைய சந்தோஷம் சமாதானமும் நம்முடைய மெய்ப்பனுடைய கையில் இருக்கிறது. மெய்ப்பனை பொறுத்துதான் வாழ்க்கை. நம்முடைய மெய்ப்பன் நல்ல மெய்ப்பனாயிருந்தால், அவர் நல்லவராயிருந்தால், அவர் நம்மை பராமரிக்கக்கூடியவராயிருந்தார், நம்மை அறிந்து கொள்ளக்கூடியவராயிருந்தால், நம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடியவராயிருந்தால், அதன் மூலமாக நமக்கு உதவி கிடைக்கிறது, நம்முடைய பிரச்சனைகள் தீருகிறது. அதை அறிந்திருக்கிறபடினால் அதை தீர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மலருகிறது. இந்த ஆடுகள் எப்படி நல்ல மெய்ப்பனிடத்திலே செழித்தோங்குகிறதோ அதுபோலவே நாமும் நம்முடைய நல்ல மெய்ப்பனிடத்திலே செழித்தோங்குகிறோம். அவர் மனிதனாய் இந்த பூலோகத்துக்கு வந்து மனிதனாய் வாழ்ந்து மனிதனுடைய பாடுகளை அனுபவித்து மனிதனுடைய வாழ்க்கையை ருசி பார்த்து எல்லா காரியங்களையும் அவர் அறிந்து இன்றைக்கு மனிதனை குறித்து பரிதபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவனுடைய கஷ்ட நஷ்டங்கள், அவனுடைய துன்பங்கள், அவனுடைய போராட்டங்கள், அவனுடைய பிரச்சனைகளை காணும் போது அவருக்கு விளங்காமல் இல்லை, அவருக்கு நிச்சயமாக விளங்குகிறது, நிச்சயமாக விளங்குகிறது. நியாய தீர்ப்பு நாளை குறித்து ஒரு கதை சொல்லுவார்கள். பரலோகத்திலே எல்லாரும் கூடினார்களாம் நியாய தீர்ப்பு நாள் என்று. பல ஜாதி இனத்திலிருந்து மக்கள் கூடினார்களாம். எல்லாரும் நின்று கொண்டிருக்கும் போது நியாய தீர்க்க போகிறாரே என்ற பயம் எல்லாருக்குள்ளும். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்களாம். ஒருவன் சொல்லுகிறானாம், ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து கொத்தடிமைகளாக அமெரிக்கா கொண்டு போகப்பட்டு அதிலிருந்து வந்த அந்த நீக்ரோ இனத்தை சேர்ந்தவன். அவன் சொல்லுகிறானாம், என்னை பற்றி இந்த இவருக்கு என்னையா தெரியும், என்னை எப்படி இவர் நியாயம் தீர்க்கலாம், எங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஆப்பிரிக்கா தேசத்தில் கடந்த போது எங்க துப்பாக்கி முனையில் எங்களை பிடிச்சி மிருகங்களை போல கப்பலில் தூக்கி போட்டு எங்களை அடிமைகளாக இந்த அமெரிக்கா தேசத்துக்கு கொண்டு வந்து எங்களை இப்படியாய் பாடுபடுத்தி எங்களை அடிமைகளைப் போல வேலை வாங்கி அடித்து துன்புறுத்தி எங்கள் குடும்பங்களை பிரித்து எங்களை விலைக்கு விற்று இவ்வளவு தீமைகளும் கொடுமைகளும் பண்ணியிருக்கிறார்களே, இவர்கள் மத்தியில் நான் திருடாமல் கொல்லாமல் தீய எண்ணம் கொள்ளாமல் எப்படி நான் வாழ முடியும்? ஆகையால் தான் நான் திருடினேன், ஆகையால் தான் கொன்றேன், ஆகையால் தான் தீமைகளை செய்தேன். என்னை எப்படி இவர் நியாயம் தீர்க்க முடியும்? இவருக்கு என்ன தெரியும் என்னுடைய பாடுகள் என்று பேசினானாம். இப்படியே மற்ற பல தேசங்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இவர் எப்படி நம்மளை நியாயம் தீர்ப்பார், நம்முடைய பிரச்சனைகள் இவருக்கு எப்படி தெரியும், நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், நான் இப்படி உபத்திரவப்பட்டேன், இப்படி பாடுபட்டேன், ஆகையால் தான் இந்த தீமையான காரியங்களை செய்தேன், இது தெரிஞ்சா அவர் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், அவர் தெரியாம எப்படி நியாயம் தீர்க்க முடியும் என்று பேசிக் கொண்டிருந்தார்களாம். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கே நியாயம் தீர்க்கிறவர் நுழைகிறார். இவர்கள் நினைக்கிறார்கள் நியாயம் தீர்க்கிறவர் யாரோ ஒருவர், அவர் தேவன், அவர் எப்படியோ ஆவியா அப்படியே வந்து நுழைவாரு, நியாயம் தீர்க்க போறாரு. பார்த்தா அவர் ஒரு மனிதன், இயேசுவாகிய மனிதன். எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு இயேசு இன்றைக்கு வானத்திலே பிதாவுடைய வலது பாரசத்திலே வீற்றிருந்தாலும் அவர் இன்றைக்கு மனிதனாய் வீற்றிருக்கிறார். இன்றைக்கும் மனிதனாய் தான் இருக்கிறார், மாறிவிடவில்லை. அவர் மனிதனாய் நம்மை போல ஒரு மனுஷனாய் பிதாவுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு மனுஷனாய் நின்று நியாயம் தீர்ப்பார். அவர் மனுஷனாய் நுழைந்த போது, அவர் மனுஷனாய் அந்த நியாய தீர்க்கிற நியாயாதிபதியின் சிங்காசனத்திலே உட்கார்ந்த போது எல்லா நாவுகளும் அடங்கி போனதாம். ஏனென்றால் இந்த மனுஷன் உலகத்திலே வந்து, இந்த மனுஷன் பிறந்து வாழ்ந்து பாடுகள் பட்டு தீமைகளை அனுபவித்து கஷ்டத்தை பட்டு எல்லாம் இருந்த போதும் பாவம் அறியாதவராக அவர் குற்றமற்றவராக இருந்தார் என்பது உலகம் அறிந்த உண்மையாயிருக்கிறது. இந்த மனுஷனுக்கு முன்பாக ஒரு மனுஷனும் நாவை திறந்து பேச முடியாது. இந்த மனுஷனுக்கு முன்பாக என்னை பற்றி இவருக்கு என்ன தெரியும் என்று யாரும் சொல்ல முடியாது.
மனுஷன் எத்தனை பாடுகளை பட்டிருக்கிறானோ அத்தனை பாடுகளையும் இவரும் பட்டு அனுபவித்தவர். மனுஷ வாழ்க்கையை முழுமையாக ருசி பார்த்தவர். அவர் நியாயந்திருக்கிறார். ஒரு மனுஷனும் அவருக்கு எதிராக பேச முடியாது. நியாய தீர்ப்பு நாளிலே அவர் அனுபவித்து ருசி பார்த்து மனுஷ வாழ்க்கையை அறிந்திருக்கிறபடினாலே இன்றைக்கு அவர் நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். ஆடுகளை குறித்து அவர் பெரிய எக்ஸ்பர்ட். அவருக்கு தெரியும் இந்த பூச்சிகளை அகற்றுவது எப்படி என்று தெரியும். இவைகளை சாதாரணமாக எண்ணுவதில்லை. அவர் நம்முடைய மனக்கவலைகளையும் நம்மை உறுத்துகிற காரியங்களையும் நம்மை தூங்க விடாமல் தடுத்து நம்மை கலக்குகிற காரியங்கள் அவருக்கு தெரியும். இந்த பூச்சிகள் போன்ற காரியங்கள் நம்மை தொந்தரவு செய்கிறது, நம்முடைய உள்ளத்தில் நம்மை பாதிக்கிறது அவருக்கு தெரியும். அவர் அதை அனுபவித்திருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே சிலுவை மரணத்துக்கு முன்பதாக அதை நினைத்து வேதனைப்படுகிறார். உள்ளம் கொதிக்கிறது. அவருடைய மனம் வேதனையால் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு வேதனை என்றால் அவர் வேர்வை ரத்தமாக வடிகிற அளவுக்கு அவ்வளவு வேதனை அவர் அனுபவிக்கிறார். உள்ளே ஒரு பெரிய ஆகனி, தாங்க முடியாத ஒரு வேதனை, அவ்வளவு பெரிய வேதனை அவருக்கு. அவர் வேதனையை அனுபவித்திருக்கிறார். அவர் மனுஷ உள்ளங்களை அறிந்திருக்கிறார். ஆகையால் நம்மை உறுத்தி கொண்டு நம்மை கலக்கி கொண்டு நம்மை அமைதியாக சந்தோஷமாய் இருக்க முடியாமல் பண்ணுகிற சகல சூழ்நிலைகளும் அவர் அறிந்திருக்கிறபடினால் அதற்கேற்ற மருந்தை, விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தை அவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் அதை அறிந்திருக்கிறபடினால் அதிலிருந்து நம்மை மீட்கக்கூடியவராய் இருக்கிறார். இது மிகவும் முக்கியம். நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற உறுத்துதல்கள், நம்மை தூங்க விடாமல் பண்ணுகிற, நிம்மதியா இருக்க முடியாமல் பண்ணுகிற காரியங்களை நாம் கர்த்தரிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய மெய்ப்பனிடத்திலே அதை சமர்ப்பிக்க வேண்டும். அவர் அவைகள் எல்லாவற்றையும் அகற்றி நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறது மட்டுமல்ல, படுக்க வைக்கக்கூடியவராயிருக்கிறார். அவைகளை நீக்கி போடுகிறவராயிருக்கிறார்.